நெல்லையில் மாணவர்களின் புத்தக பைகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே பள்ளிக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். மாவட்ட கல்வி அதிகாரியினுடைய உத்தரவின் பேரில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இந்த சோதனை செய்யப்பட்டு வருகிறதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் நேற்றைய தினம் பள்ளி மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்ல புத்தக பையில் வைத்திருந்த அருவாளால் சக மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில நெல்லை மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் உத்தரவுப்படி அனைத்து பள்ளிகளிலும், அதாவது தனியார் பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி என அனைத்து பள்ளிகளிலுமே மாணவர்களுடைய புத்தக பைகளை சுழற்சி முறையில் சோதனை செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவருடைய புத்தக பைகள் இன்றைய தினம் தொடர்ந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் சோதனை செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த தனியார் பள்ளிகளில் இந்த நடைமுறை பின்பற்றப்பட இருந்தது. ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில மாணவர்கள் ஆயுதங்களோடு வருவதாக புகார்கள் எழுந்த நிலையில அந்த உத்தரவு அரசு உதவி பெறும் பள்ளியில செயல்படுத்தப்பட்டது. தற்போது அனைத்து விதமான பள்ளிகளிலும் இந்த நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுபடி 1600க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இந்த உத்தரவானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவருடைய புத்தக பைகள், அதாவது காலை பள்ளிக்குள் வந்த அனைத்து மாணவர்களும் வரிசையாக நிறுத்தப்பட்டு அனைத்து மாணவருடைய புத்தக பைகளும் உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மூலம் தீவிர சோதனை செய்யப்பட்ட பிறகு வகுப்பறைக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நடைமுறை முழுவதும் பள்ளி நடக்கக்கூடிய அனைத்து நாட்களிலுமே நடைமுறையில் இருக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர அதிரடியாக ஒவ்வொரு பள்ளி வகுப்பறைகளிலும் சோதனை மேற்கொள்ள வேண்டும். அதாவது திடீரென ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். அப்போது ஏதாவது பொருட்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை தகவல் தெரிவிக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆசிரியர்கள்.